நான் பிறந்த வரலாற்று பெருமைமிக்க ஊர் தொண்டி. இரண்டாவது, முஸ்லீம் ஐக்கிய ஜமாத்தும் இந்து மத தர்ம பரிபாலன சபையும் இணைந்து நடத்துகிற கூட்டம். இன்றைக்கு இருக்கிற சூழலில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இணைப்பு வேறு எங்காவது இருக்குமா என்பது சந்தேகம்தான். அப்படிப்பட்ட ஒரு இணைப்பாக போராடுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கு போராட்டங்களே குறைந்து போய்விட்டது. ஒரு நேரத்தில் கம்யூனிஸ்டுகள் எல்லா இடங்களிலேயும் சிகப்பு கொடியை தூக்கிட்டு போராடி இருப்பாங்க. இப்பொழுது அது போன்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் தமிழ்நாட்டிலே இல்லை. போராடுவதற்கு இயக்கங்கள் தயாராக இருந்தாலும் மக்கள் தயாராக இல்லை. ஏன்னா பேரூராட்சி மட்டும் இல்லை, சட்டமன்றம் நாடாளுமன்றமாக இருந்தாலும் நமக்கெல்லாம் ஒரு விலை வச்சுருக்காங்க. விலை வச்சுருக்காங்களா இல்லையா? 200 ரூபாய் தொடங்கி 1000 ரூபாய் வரை நமக்கு விலை வைக்கப்பட்டிருக்கிறது. தலைக்கு விலைன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. வெள்ளைக்காரங்காலத்தில் யாரையாச்சும் தேடி பிடிக்கணும்னா இவர் தலைக்கெல்லாம் விலை வைக்கப்பட்டிருக்கிறது. ஐயா பாலசுப்ரமணியம் படிச்சிருப்பாங்க அந்த காலத்தில். அது மாதிரி இப்போ தேடி பிடிக்கிறதுக்கு விலை இல்லை, ஓட்டு போடுறதுக்கு விலை. பேரூராட்சியா இன்ன விலை, சட்டமன்றமா அதற்கு இவ்வளவு தொகை, நாடாளுமன்றமா அதுக்கு இவ்வளவு தொகை. அதனால தான் எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் அவங்கள வந்து பார்க்க வர மாட்டேங்கிறாங்க. அதான் காசு கொடுத்துட்டோமே, அப்புறம் ஏன்டா இந்த தொண்டி ஆளுகளை போய் பார்க்கணும், திரும்ப தேர்தல் நேரத்தில் போய் பார்த்துக்குவோம், அப்போ இந்த மக்கள்லாம் மறந்துடுவாங்க, அப்போ 500க்கு 1000 கொடுத்தால் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற அரசியல் தலைவர்களின் மனோநிலை. நான் வந்து திமுக ஆதரவாளரோ அதிமுக ஆதரவாளரோ இல்லை. தமிழ்நாட்டிலே நிரந்தர எதிர்க்கட்சி யாருன்னா நான் ஒரு ஆள் தான். யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அல்லது மக்களுக்கு எதிரான திட்டங்களை யார் கொண்டு வந்தாலும் நிரந்தரமான எதிர்க்கட்சி நான் தான். அதன் அடிப்படையிலே தான் நான் பிறந்த ஊரில் ரொம்ப பேர் நான் பிறந்தது புதுக்கோட்டை தான் நினச்சிக்கிருக்காங்க. என்னை வளர்த்தது தான் புதுக்கோட்டை, என்னை பிறப்பித்தது இந்த வரலாற்று சிறப்புமிக்க தொண்டி மண். 150 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இயற்கை துறைமுகம், தொண்டி துறைமுகம். இங்கே தான் குதிரைகள் அரபு நாட்டில் இருந்து வந்து இறங்கியது. இங்கே உங்களுக்கெல்லாம் அது தெரியுமான்னு எனக்கு தெரியலை. முதலில் தென்னிந்திய கடற்கரையில் தொண்டியில் தான் வந்து குதிரைகள் இறங்கியது. அதுக்கு முன்னாடி இந்தியாவிலே குதிரைகள் கிடையாது. தொண்டியில் வந்த குதிரை இங்கே இருந்து தென்னிந்தியா முழுவதும் அனுப்பி வைக்கப்பட்டது. நீங்கள் ரொம்ப நாள் வரையும் குதிரையை இறக்கணவனுங்க லாடம் அடிக்கிறதுக்கு யாருக்குமே சொல்லிக் கொடுக்கல. அதை தெரிஞ்சுக்கங்க. குதிரைக்கு லாடம் அடிப்பாங்கள்ல, அப்போ தான் ஓடும். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பிரிவினர் மட்டும்தான் லாடம் அடிப்பாங்க. லாடம் அடிக்கலைன்னா குதிரை ரோட்டில் ஓடையில் செத்து போயிடும். அப்போ லாடம் அடிப்பதை கூட இவர்கள் தான் கற்றுக் கொடுத்தார்கள். இங்கே ராவுத்தர்னு சொல்லுவோம். இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் உங்கள் பிரச்சனைக்கு வரேன். ராவுத்துனா குதிரை, ராவுத்தர்னா குதிரை வைத்திருப்பவர்கள், குதிரைப்படை வீரர்கள் என்று அர்த்தம். அதான் ராவுத்தர். ராவுத்தர்னா ஏதோ ஐஏஎஸ் பட்டம் ஐபிஎஸ் பட்டம்லாம் நினச்சிடாதீங்க. ஏதோ படித்து வாங்கின பட்டமெல்லாம் இல்லை, சாதியில் வந்த பட்டமெல்லாம் இல்லை. அது மாதிரி மரைக்காயர்கள். மரைக்காயர்னா இப்போ நம்ம கூப்பிடுவோம், என்ன மரைக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. மரைக்காயர்கள்னால் மரக்கள ராயர்கள், மரக்களத்தை ஓட்டியவர்கள், மரக்களம் வைத்திருந்தவர்கள், இவர்கள் தான் மரைக்காயர்கள். இப்படி வரலாற்று பெருமை மிக்க இந்த ஊர் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நானும் பழனி பாபாவும் இந்த ஊரில் பேசணும். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? வயசானவங்களுக்கு பாய்ஸ் கையை தூக்குறாரு இருக்கு. அப்போ நானும் பழனி பாபாவும் பேசையில் நம்ம காசி மாமா வீட்டில் அவருக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். பாபா அந்த மேடைக்கு நடந்து வரணும். அப்போ வீதியே நம்ம ஊரை பொறுத்தவரையும் அன்றைக்கி சாக்கடையாக தான் இருக்கும். சாக்கடை தண்ணி ஃபுல்லாக, வீட்டு டிச்சு தண்ணி ஃபுல்லாக வந்து வீதியில் தான் ஓடும். அப்போ சிமெண்ட் ரோடெல்லாம் கிடையாது, மணல் தான். பழனி பாபா திட்டிக்கிட்டே வந்தார், ஏத்தா சாக்கடைக்குள்ளே என்ன நடக்க விடுற அப்படின்னு. நான் சொன்னேன், பாபா இது சாதாரண மண் இல்லை, மருது பாண்டியர்களையே பாதுகாத்து வைத்திருந்த மண் தொண்டி மண். உங்களுக்கெல்லாம் அது தெரியாது. வெள்ளைக்காரன் தேடையில்
மருது பாண்டியர்களை நம்முடைய மீனவர்கள் கடலுக்குள்ளே கொண்டு போய் படகில நீண்ட காலம் தங்க வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட பெருமை மிக்க ஊர் இது அப்படின்னு பள்ளி பாப்பாட்ட சொல்கிறேன். அப்போ அவர் திட்டிக்கிட்டே வந்து மேடையில் ஏறினார். மேடையில் ஏறியும் திட்டினார், இவ்வளவு வசதியான பணக்காரங்கள்லாம் இருக்கிற ஊர் இன்னும் சாக்கடை ரோட்டில் தான் ஓடுது, இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களான்னு 27 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசினது நானும் பக்கத்தில் உட்கார்ந்தேன், என் காதில் இன்னும் அப்படியே ஒழிச்சிக்கிட்டு இருக்குது. அப்போ அது மாதிரி இன்றைக்கு வரை உங்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதானா இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு விலை வச்சுருக்கான், 200 ரூபா கொடுத்தா 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி. அப்படி நாம் ஓட்டு போடுவதால் இந்த காசை கொடுத்துட்டு ஒரு 10 லட்ச ரூபாய் ஒரு பேரூராட்சியில் வாக்குக்கு வழங்கப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம். நம்மளை வச்சு எவ்வளவு கொள்ளையடிக்கிறான்? ஒரு பேரூராட்சியில் மட்டும் குறைந்தபட்சம் 5 ஆண்டு காலத்தில் 100 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கிறாங்க. நமக்கு தர்றது எவ்வளவு? 10 லட்ச ரூபா. இந்த 200 ரூபாயை வாங்கிட்டு அப்புறம் நம்மள இருக்கிற காசெல்லாம் வரின்னு பிடுங்கிட்டு என்ன பண்ணுவான்? மாதத்துக்கு ஒரு தடவை ரேஷன் கார்டை கையில் கொடுத்து புழுத்த அரிசிக்கு 3 நாள் நம்ம போய் வரிசையாக அலைஞ்சு, எண்ணெய் இருந்தால் அரிசி இருக்காது, அரிசி இருந்தால் மண்ணெண்ணெய் இருக்காது, மண்ணெண்ணெய் இருந்தால் கோதுமை இருக்காது. ஆனால் 200 ரூபா கொடுத்து இந்த ஆட்சியாளர்களை உருவாக்கியவர்கள் நாம், காசை வாங்கிட்டு கொடுத்தில்ல. அப்புறம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா கரும்பு மஞ்சள் 3000 ரூபா. 3000 ரூபா வந்துருச்சா? எல்லாருக்கும் வந்துச்சா இல்லையா? சொல்லுங்கம்மா, ராத்தா சொல்லுங்கள், வாங்கினீங்களா இல்லையா? அப்போ 3000 5000 ஒரு கரும்பு மஞ்சள் ஜீனி இதெல்லாம் கொடுத்துட்டு நம்முடைய ஓட்டை திருடி இவர்கள் எல்லோரும் அதிகாரத்துக்கு வந்து விடுகிறார்கள். ஒரு நாளாச்சும் இங்கே வந்து பேசின எங்கள் ராத்தா, எங்கள் சகோதரிமார், எங்கள் காக்காமார் இவங்கெல்லாம் எம்எல்ஏ சட்டையை பிடிச்சி உனக்கு ஓட்டு போட்டோமே இதெல்லாம் பண்ணியான்னு கேட்டிருக்கோமா? இல்லை. ஏன்னா எம்எல்ஏ மூஞ்சியே நமக்கு மறந்து போச்சு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு வாங்கிட்டு எம்எல்ஏ காணா போயிட்டாரு, எம்பி காணா போயிட்டாரு, பேரூராட்சி தலைவர் மட்டும் எங்கேயும் ஓட முடியலை, நம்மள்கிட்ட மாட்டிக்கிட்டார், அவ்வளவுதான். அப்போ பேரூராட்சி இந்த சிஸ்டம், உள்ளாட்சிங்கிற இந்த முறை வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது. ஏன்னா நம்முடைய அடிப்படை தேவைகளை எங்கேயோ இருப்பவரிடத்தில் போய் சொல்ல முடியாது, பக்கத்தில் இருக்கவன்ட்ட தான் போய் சொல்லணும். இப்போ ஜமாத்து பிரச்சனைகளை ஜமாத் தலைவர்கிட்ட போய் சொல்லலாம். இந்த ஐக்கிய ஜமாத் தலைவராக இப்போ எங்கள் மாமா இருக்கார். இந்து மக்களுடைய பிரச்சனையா இந்து பரிபாலன சபை எல்ஆர்சி இருக்கார், அவர்கிட்ட போய் சொல்லலாம். அது மாதிரி வரி வாங்குகிற, நம்மளிடத்திலே வாக்கு வாங்கி இருக்கிற பேரூராட்சி தலைவரிடத்தில் போய் சொன்னால் திரை விழுந்திருக்கிறது என்று நம்முடைய சகோதரிகள் இங்கே வந்து சொல்லிவிட்டு போனார்கள். எனவே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சின்னா, இந்த ஊமை ஜனம் இப்பொழுதுதான் பேச ஆரம்பித்திருக்கிறது. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் நினச்சிருந்தா திமுகட்டையோ அதிமுகட்டையோ போய் காலு கையில் விழுந்து, ஏன்னா காலு கையில் விழுந்தால் தான் எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும். ஒன்று காசு கொடுக்கணும், இல்லை காலு கையில் விழுகணும். அதெல்லாம் விழுந்து எம்எல்ஏ எம்பி சீட்லாம் வாங்காமல் உங்களை மாதிரி பல ஊர்களுக்கு போய் உங்களோட சேர்ந்து சண்டை போடுறது தான் எனக்கு வேலை. இப்போ எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் நான் ஆசைப்படலை, நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த கேள்வியை எங்களுடைய சகோதரிகள் இங்கே வந்து கேட்டிருக்கிறீர்கள். அதற்காகவே உங்களுக்கு ஒரு மகத்தான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கேளுங்க, கேள்வி கேட்டால்தான் எதற்கும் ஒரு விடியல் என்பது பிறக்கும். சும்மா விடியல் ஆட்சினா விடியல் பிறக்காது. கேள்வி கேளுங்கள், யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கேள்வி கேளுங்கள். கேள்வியே நமக்கான பதிலை, விடையை அவரிடத்திலிருந்து கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ எல்லோரும் ஏன் இந்த கூட்டத்துக்கு வர்றீங்கலாம் என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், ஜமாத் என்கிற அமைப்பு இருக்கும் வரைதான் இஸ்லாமியர்கள் அரசியல் ரீதியாக உரிமைகளை பெறுவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று நான் சொன்னேன். இந்த ஜமாத்து கட்டமைப்பு உடஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, ஒரு பயலும் உங்களை சீண்ட மாட்டான், ஒருத்தனும் உங்களை மதிக்க மாட்டான். அதே மாதிரி தான் இந்த இந்து மகா பரிபாலன சபை. இந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனை எந்த கட்சியில் வேணாலும் இருந்துக்குங்க, திமுகவில் இருக்கலாம், அதிமுகவில் இருக்கலாம், காங்கிரஸில் இருக்கலாம், ஏன் சிலர் காசு வாங்கிட்டு பிஜேபியில் கூட இருக்கிறான், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரு சமூக கட்டுப்பாடு என்பது இங்கே தேவைப்படுகிறது. அதனால தான் ஐக்கிய ஜமாத் கூட்டம் என்றவுடன், இந்து மகா பரிபாலன சபை கூட்டுகிறது என்றவுடன் என்னை போன்றவர்கள் ஓடோடி வருகிறோம். நான் தான் சொன்னேன், தமிழா பாண்டியன்ட்ட எந்த வேலை இருந்தாலும்
எந்த டிவி நிகழ்ச்சி இருந்தாலும் அதை விட்டுட்டு தொண்டிக்கு நீங்கள் வந்து சேருங்கன்னு நான் சொன்னேன். நானும் பாண்டியனும் நீங்கள்லாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எங்கள் மாமாவுக்கும் சேர்த்து சொல்கிறேன், நாங்கள் 2 பேரும் போகாத ஜெயிலே இல்லை. ஏதோ மூட்டை அடிச்சுட்டு பாக்கெட் அடிச்சுட்டு இல்லை, மக்கள் போராட்டத்துக்காக. நான் 15 வயசில் ஜெயிலுக்கு போனேன், பாண்டியன் 17 வயசில் ஜெயிலுக்கு போனார். திருப்பூரில் ஒரு போராட்டத்துக்கு போய் நான் 20 வயசு அப்போ படித்து முடிச்சிருந்த நேரம். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போயில தான் பாண்டியன் சொல்கிறாரு, நானும் தொண்டி தாங்க அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு எதுன்னு கேட்டேன், தொண்டின்னு சொன்னார். அப்போ நாங்கள்லாம் கிளாஸ்மேட்டுன்னு நீங்கள் சொல்லுவீங்கல்ல, அது மாதிரி நாங்கள்லாம் ஜெயில் மெட்டு. அப்படி மக்களுடைய போராட்டத்திற்காக தொடர்ச்சியாக போராடி சிறைச்சாலைக்கு போனவர்கள் நாங்கள். இப்போ என்னையெல்லாம் ஒரு எம்எல்ஏ ஆகிறது சந்தோஷமா, மக்கள் பிரச்சனைக்காக போராடி ஜெயிலுக்கு போகிறது சந்தோஷமானா, ஜெயிலுக்கு போகிறது தான் எனக்கு சந்தோஷம். எங்கள் அத்தா உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய சமூகம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போகாது, அந்த சமூகம் தான். இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல. நான் படிக்கிற காலத்துலலாம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் கூட எங்கள் அத்தா ஒதுங்க விட மாட்டார். ஒரு சினிமாவில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் மழை பெஞ்சா கூட ஒதுங்காதுன்னு சொல்கிற மாதிரி அப்படி கூட்டிகிட்டு வந்துடுவார். அப்படிப்பட்ட நான் மக்கள் போராட்டத்துக்காக 28 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன். பழனி பாபாவோட பல முறை சிறையில் இருந்திருக்கிறேன். நானும் முதல்ல சொன்ன மாதிரி பாண்டியனும் எனக்குமே பழக்கம் சிறைச்சாலையிலே தான். எனவே உங்களெல்லாம் ஜெயிலுக்கு போகணுன்னு நான் சொல்லலை. ஏன்னா அங்கேருந்து வந்து உட்காந்து நம்மளெல்லாம் போராடிவன் ஜெயிலுக்கு போய் சொல்கிறானே அப்படிலாம் யாரும் நினைக்காதீர்கள். போராடுவதற்கு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லுகிறேன். ஜெயில் உணவு நமக்கு அந்நியப்பட்ட விஷயம்லாம் இல்லை. ஜெயிலு நமக்காக தான் கட்டி வச்சுருக்கான் அப்படின்னு. எப்படி பள்ளிவாசல் நமக்காக கட்டியிருக்கு, கோயில் நமக்காக கட்டியிருக்கு, சர்ச்சு நமக்காக கட்டியிருக்குன்னு மக்கள் நினைக்கிறோமோ, அது மாதிரி ஜெயிலு நமக்காக தான் கட்டி வச்சுருக்கான் அப்படின்னு நினைத்தீர்கள் என்றால் இந்த மாதிரி பேரூராட்சி தலைவர்கள் எல்லாம் நாட்டிலேயே இருக்க மாட்டார்கள். ஏன்னா இவங்களுக்கு தெரியும், இவெல்லாம் உதப்பான், சட்டையை பிடிப்பான், கேள்வி கேட்பான், திருடுறதை அலோவ் பண்ண மாட்டான், 200 ரூபா காசு 500 ரூபா காசு கொடுத்து ஓட்டு கேட்டால் செருப்பாலேயே அடிப்பான் அப்படின்னு அவர்கள் தெரிந்து கொண்டார்களே. ஆனால் காசு கொடுத்து ஓட்டு வாங்குகிற வேலையை ஒருபோதும் அவர்கள் செய்ய மாட்டார். நான் திமுகவின் மாவட்ட செயலாளருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் திமுகவுக்கு தான் மாவட்ட செயலாளர், ஒட்டுமொத்த தொண்டிக்கு இல்லை. ஒட்டுமொத்த தொண்டிக்கா காதர் பாட்சா என்கிற வெள்ளைச்சாமி, அவர் பேர் முத்துராமலிங்கம், அதான் அவங்க அப்பா வெள்ளைச்சாமி. காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் தொண்டிக்கு மாவட்ட செயலாளர் இல்லை, திமுகவுக்கு மாவட்ட செயலாளர். திமுகவை அடக்கலாம், இங்கே இருக்கிற யாரையும் நீங்கள் அடக்கிவிட முடியாது. ஒரு பழமொழி இருக்குது, உலை வாயை மூடிவிடலாம், ஊர் வாயை மூடிவிட முடியாது. உலைன்னா கொதிக்கிற உலை, விறகை இழுத்தோம்னா உலை அந்த கொதிக்கிறது கம்மியாயிடும். ஆனால் ஊர் வாயை யாராலும் மூடிவிட முடியாது. என்னைக்காக இருந்தாலும் அது வெளியில் வந்து தான் ஆகும். எனவே யாராக இருந்தாலும் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரு இஸ்லாமியன் என்பதாலே சொல்லுகிறேன், இறைவனிடத்திலே நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஏன்டா இப்படி திருண்ண, ஏன் இப்படி கொள்ளையடிச்ச அப்படின்னு இறைவன் நாளைக்கு கேள்வி கேட்பான். அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். மக்களின் நலனை எங்களின் நோக்கம். தொண்டி நியூஸ்.